இன்னைக்கு நான் என்னோட பூஜை பாத்திரங்கள்லாம் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்றது காட்டுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டூத் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாத ஒரு டூத் ப்ரஷ் தான் இது. இதை வந்து நான் இந்த லிக்விடில் லைட்டாக டிப் பண்ணி மட்டும்தான் எடுத்துக்கிறேன். லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஸோ நீங்கள் தொடும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ அழகாக க்ளீன் ஆகுது அப்படின்ட்டு. ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அந்த பாத்திரம் ஃபுல்லாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்விடோ இல்லை சோப்போ எது இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அந்த ஈரத்தை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு நல்லா பளபளன்னு இருக்கும். ஸோ நான் இந்த லிக்விட் போட்டு தான் வந்து இதை க்ளீன் பண்ணியிருந்தேன். இந்த லிக்விட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டைரெக்டாக உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.